விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சலூன் கடைக்குள் புகுந்து இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரில் வந்த கொலைகார கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சலூன் கடையில் சேரும் முடிகளை தெருவோரத்தில் கொட்டியதில் ஏற்பட்ட தகராறு கொலை வரை சென்றது ஏன்? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாம்புண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ். 23 வயதான தினேஷ் திண்டிவனம் அடுத்த தீவனூர் பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக சலூன் கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல சனிக்கிழமை அன்று காலையில் தினேஷ் தன்னுடைய சலூன் கடையில் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென காரில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் தினேஷை சுற்றி வளைத்து பட்டா, கத்தி மற்றும் அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். தினேஷின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் அந்த கொலைகார கும்பல் அங்கிருந்து காரில் தப்பிச் சென்று விட்டது. தினேஷை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தினேஷை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் நடந்த பகுதிக்கு அருகே உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி கொலையாளிகளின் அடையாளங்களையும் தேடினர். இதில் கொலையாளிகள் யார் என்ற தகவல் தெரிய வந்தது. தினேஷ் தன்னுடைய கடையில் சேரும் முடி மற்றும் குப்பைகளை வீட்டருகே உள்ள தெருவில் கொட்டியிருக்கிறார். இதனை அதன் அருகே வசிக்கும் ஒரு பெண் கண்டித்திருக்கிறார். இதனால் அந்த பெண்ணுக்கும் தினேஷுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையாக மாறியிருக்கிறது. இதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் அந்த பெண்ணின் மகன் தன்னுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கொலையாளிகள் வந்த கார் பாண்டிச்சேரி நோக்கி சென்றிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அவர்களை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர்.